எஸ்ராவின் புஸ்தகம். இந்த புஸ்தகத்தை படிப்பதற்கு முன் அதன் பின்னணி, வரலாற்று சூழ்நிலை, எழுதியவர், எழுதப்பட்ட சூழ்நிலை, எழுதப்பட்ட காலம், எழுதப்பட்டதன் நோக்கம், அதன் உள்ளடக்கத்தை பற்றிய ஒரு கண்ணோட்டம், சிறப்பு அம்சங்கள், அதில் வலியுறுத்தப்படும் காரியங்கள், புதிய ஏற்பாட்டில் அது எப்படி நிறைவேறியது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இதை பார்த்துவிட்டு நாம் இந்த புஸ்தகத்தை வேதாகமத்தில் வாசிக்கும் போது இன்னும் ஆழமாக தேவனுடைய வார்த்தையின் சத்தியங்களை தெளிவாக, எளிதாக புரிந்து கொள்ள முடியும். இந்த புஸ்தகத்தை எழுதியவர் எஸ்ரா. இதன் மைய கருத்து மீதியானவர்கள் மறுபடியும் சொந்த நாட்டுக்கு வந்து சேருதல். எழுதப்பட்ட காலம் கிமு 450 முதல் 420 வரை. எஸ்ரா புஸ்தகத்தின் பின்னணி பற்றி முதலில் பார்க்கலாம். யூதர்களுடைய சிறையிருப்புக்கு பின் எழுதப்பட்ட யூதர்களுடைய தொடர்ச்சியான வரலாறு 1-2 நாளாகமங்கள், எஸ்ரா, நெகேமியா எனும் புத்தகங்களில் அடங்கியுள்ளன. இதில் ஒரு பகுதியே எஸ்ராவாகும். எபிரேய பழைய ஏற்பாட்டில் எஸ்ரா மற்றும் நெகேமியா ஒரே புஸ்தகமாக இருந்தது. இந்த புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வரலாறு சிறையிருப்புக்கு பின் வாழ்ந்த ஒருவர் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு எழுதியுள்ளார். இந்த ஆசிரியர் பற்றி வேதாகமத்தில் எவ்விடத்திலும் சொல்லப்படாவிட்டாலும் முற்காலத்து யூதர்களும் கிறிஸ்தவ அமைப்புகளும் வேத பண்டிதர்களும் இதன் ஆசிரியர் ஆசாரியனும் வேத பாரகனும் ஆகிய எஸ்ராவாக இருந்திருக்கலாம் என்று நம்புகின்றனர். பாரம்பரியத்தின்படி பார்த்தால் பழைய ஏற்பாட்டின் புத்தகங்களை எல்லாம் ஒன்று திரட்டி ஒரே தொகுப்பாக்கி தேவாலயத்தில் வழக்கத்தில் இருந்த ஆராதனை முறையை மீண்டும் ஏற்படுத்தி இறுதியாக எருசலேமில் ஒரு தேவாலயத்தையும் அங்கே பழைய ஏற்பாட்டின் உபதேச சட்ட திட்டங்களையும் நிறுவியவன் எஸ்ராதான். இந்த எஸ்ரா கலப்பில்லாத உண்மையுள்ளவனும் வேத வசனத்தின் மீது உணர்வு பூர்வமாக பலமான அன்பு கொண்டவனுமாகிய ஒரு தேவ பக்தியுள்ள தலைவன். யூதர்களின் வரலாறு, தேவனுடைய மக்களின் நம்பிக்கை, எழுப்புதல், சீர்படுத்துதல், மீட்பு ஆகியவற்றின் கருத்தை வலியுறுத்தி தன் புஸ்தகங்களில் குறிப்பிட்டுள்ளான். 70 ஆண்டுகள் சிறையிருப்பில் இருந்த யூத ஜனங்களை தங்கள் சொந்த தேசத்திற்கு திரும்ப கொண்டு வருவான் என்று எரேமியா மூலம் எரேமியா 29வது அதிகாரம் 10 முதல் 14 வசனங்களில் சொல்லப்பட்டுள்ள தீர்க்க தரிசன வாக்குத்தத்தத்தை எவ்வாறு தேவன் நிறைவேற்றினார் என்பதை எஸ்ராவின் புஸ்தகம் குறிப்பிடுகிறது. யூதா ஒரு தேசமாக வீழ்ச்சியடைந்து பாபிலோனுக்கு அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு சென்றது வரை உள்ளவைகள் வெவ்வேறான 3 நிலைகளில் நிகழ்ந்தன. முதலாவது நிலையில் கிமு 605 யூதாவில் தானியேல் உட்பட அனைத்து ராஜகுல உயர் மக்கள் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டனர். இரண்டாவது நிலையில் கிமு 597 எசேக்கியேல் உட்பட மேலும் 11,000 பேர் சிறை கைதிகளாக கொண்டு செல்லப்பட்டனர். மூன்றாவது நிலையில் கிமு 586 எரேமியாவையும் ஜனங்களில் மிகவும் ஏழையானவர்களையும் யூதாவில் மீதி இருந்த அனைவரையும் கொண்டு சென்றனர். இது போலவே சிறையிருப்பில் கொண்டு போகப்பட்ட மீதியானவர்கள் மறுபடியும் ஒன்று சேர்க்கப்படுவார்கள் என்று எரேமியாவின் தீர்க்க தரிசனமும் 3 நிலைகளில் நிறைவேறியது. முதலாவது நிலையில் கிமு 538 செருபாபேல் மற்றும் யெசுவா என்பவர்களால் சிறையிருப்பில் இருந்த 50,000 பேர் திரும்பவும் நாடு திரும்பினர். இரண்டாவது நிலையில் கிமு 457 எஸ்ராவினால் 1,700க்கும் அதிகமான புருஷர்கள், அதாவது ஸ்திரீகள், பிள்ளைகள் உட்பட மொத்தம் 5,000 முதல் 10,000 யூதர்கள் திரும்பவும் நாடு திரும்பினர். மூன்றாவது நிலையில் கிமு 444 மற்றொரு பிரிவினர் நெகேமியாவினால் கொண்டு வரப்பட்டனர். பாபிலோன் பேரரசு தோற்கடிக்கப்பட்டு பெர்சிய சாம்ராஜ்யம் கிமு 539 ஆதிக்கம் செலுத்திய போது யூதர்கள் தங்கள் தாய்நாட்டிற்கு திரும்பி வர ஆரம்பித்தனர். இதில் 3 பெர்சிய ராஜாக்களாகிய கோரேஸ், தரியு, அர்த்தசஷ்டாவும் மிகவும் முக்கியமான 5 ஆவிக்குரிய தலைவர்களும் சம்பந்தப்பட்டுள்ளனர். முதலில் செருபாபேல். இவன்தான் முதலில் சிறையிருப்பில் இருந்தவர்களை திரும்பவும் எருசலேமில் குடியேற்றி தேவனுடைய ஆலயத்தையும் திரும்ப கட்டினான். இரண்டாவதாக யெசுவா. இவன் தேவ பக்தியுள்ள ஒரு பிரதான ஆசாரியனும் செருபாபேலுக்கு உதவிகளையும் செய்தான். மூன்றாவதாக ஆகாய் மற்றும் நான்காவதாக சகரியா. இந்த 2 தேவனுடைய தீர்க்கதரிசிகளும் தேவாலயத்தை திரும்ப கட்டி முடிப்பதற்கு ஜனங்களை உற்சாகப்படுத்தினார்கள். ஐந்தாவதாக எஸ்ரா. இவன் ஜனங்களை மீண்டும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் ஒழுக்க நெறியிலும் நடத்துவதற்கு தேவனால் பயன்படுத்தப்பட்டான். இவன் பரிசுத்த ஆவியின் தூண்டுதலினாலும் பல்வேறு அதிகாரப்பூர்வமான கடிதங்கள், உண்மை ஆவணங்கள், வம்ச வரலாறுகள், தன் சொந்த ஞாபகங்கள் ஆகியவற்றின் மூலம் தகவல்களை திரட்டி வரலாற்றை தொகுத்துள்ளான். குறிப்பாக இந்த எஸ்ரா புஸ்தகத்தில் 4வது அதிகாரம் 8 முதல் 6 வரையிலும் 7வது அதிகாரம் 12 முதல் 16 ஆகிய பகுதிகள் சிறைப்பட்டோரின் அலுவலக மொழியான அரேமிய மொழியிலும் மற்ற அனைத்து பகுதிகள் எபிரேய மொழியிலும் எழுதப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக எஸ்ரா புஸ்தகம் எழுதப்பட்டதன் நோக்கம். பாபிலோனில் சிறையிருப்பில் இருந்த யூதரில் மீதியானவர்கள் தங்கள் சொந்த தேசத்திற்கு திரும்பி வருவதற்கான தேவனுடைய வழிநடத்துதலையும் உண்மையையும் காட்டுவதற்காகவே இந்த புஸ்தகம் எழுதப்பட்டது. முதலில் தேவனுடைய மக்கள் மீண்டும் தாயகம் திரும்பி எருசலேமில் குடியேறி
தேவாலயத்தை புதுப்பித்து கட்டி எழுப்புவதற்கு அவர்களுக்கு உதவும்படியாக 3 வெவ்வேறு பெர்சிய ராஜாக்களின் இருதயங்களை தேவன் எவ்வாறு ஏவி எழுப்பினார் என்பதையும், இரண்டாவதாக சுய தேசத்திற்கு மறுபடியும் வந்த மக்களின் ஆராதனையில் எழுப்புதல் உண்டாகி அவர்களை தேவனுடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிய செய்து தேவன் பேரில் உள்ள அவிசுவாசத்தில் இருந்து அவர்களை மனம் திரும்ப செய்யக்கூடிய தேவ பக்தியுள்ள திறமையுள்ள தலைவரை அவர்களுக்கு கொடுத்து தேவன் எவ்வாறு இரக்கம் பாராட்டினார் என்பதை காண்பிக்கும்படியாக இந்த புஸ்தகம் எழுதப்பட்டது. அடுத்ததாக எஸ்ரா புஸ்தகம் பற்றி ஒரு கண்ணோட்டம். எஸ்ராவின் 10 அதிகாரங்கள் இயல்பாக 2 முக்கியமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. முதல் பகுதி அதிகாரங்கள் 1 முதல் 6 வரை சிறையிருப்பிலிருந்து முதலாவதாக யூதர்கள் திரும்பி வந்ததையும் ஆலயம் கட்டப்படுவதையும் குறிப்பிடுகிறது. இரண்டாவது பகுதி அதிகாரங்கள் 7 முதல் 10 வரை எஸ்ராவின் தலைமையில் இரண்டாவதாக திரும்பி வந்ததையும் அதை தொடர்ந்து நிகழ்ந்த ஆவிக்குரிய எழுப்புதலையும் இது விவரிக்கிறது. முதல் பிரிவில் கிமு 538 பெர்சிய ராஜா தாயகம் திரும்ப அனுமதி அளித்ததோடு ஆரம்பமாகிறது. இரண்டாவது அதிகாரம் முதலாவது திரும்பி வந்தவர்களை பட்டியலிட்டு காண்பிக்கிறது. குறிப்பாக 10 லட்சம் அல்லது அதற்கு கூடுதலாக சிறையிருப்பில் இருந்தவர்களில் சுமார் 50,000 யூதர்கள் முதல் குழுவாக திரும்பி வந்தார்கள். மூன்றாவது அதிகாரத்தில் தாவீதின் வம்சத்தை சேர்ந்தவனாகிய செருபாபேலும் பிரதான ஆசாரியனாகிய யெசுவாவும் அழிக்கப்பட்டிருந்த ஆலயத்தை திரும்ப கட்ட ஆரம்பிக்கும்படி ஜனங்களை ஒன்று சேர்த்தனர். நாலாவது அதிகாரத்தில் தந்திரக்காரராகிய யூதா தேசத்து எதிரிகள் அந்த தேவாலய திட்டத்தை சில காலம் நிறுத்தி வைப்பதற்கு அரசியல் வழிவகைகளை பயன்படுத்தினார்கள். ஆனால் 5 மற்றும் 6வது அதிகாரங்களில் தேவாலய வேலை மீண்டும் தொடர்ந்து நடைபெற்று கிமு 516 ஆலயம் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டது. இதன் இரண்டாவது பிரிவில் 6வது மற்றும் 7வது அதிகாரங்களின் காலகட்டத்திற்கு இடையில் சுமார் 60 வருடங்கள் இடைவெளி ஒன்று இருந்தது. அந்த காலத்தில்தான் பெர்சியாவில் முதலாம் அர்த்தசஷ்ட அரசனோடு எஸ்தர் மகாராணியாக ஆட்சி செய்தாள். ஏறக்குறைய கிமு 478 எஸ்தர் ராணியானாள். சுமார் 20 வருடங்களுக்கு பின் எஸ்ராவின் தலைமை பொறுப்பில் சிறைப்பட்டவர்களின் குறைவான எண்ணிக்கையுள்ள ஒரு குழுவினர் பெர்சியாவில் இருந்து எருசலேமிற்கு திரும்பி வந்தனர். அந்த தருணத்தில் தான் முதலாவது சிறையிருப்பில் இருந்து வந்தவர்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்டி முடிக்கும் பணியை நிறைவேற்றியும் இருந்தனர். எஸ்ரா ஜனங்களுடைய இருதயங்களில் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை மறுபடியும் வாசித்து விளங்க பண்ணினான். ஆவிக்குரிய நிலையிலும் ஒழுக்க நெறியிலும் யூதா மனிதரிடையே பரவலாக பின்மாற்றம் ஏற்பட்டிருந்ததையும் அதற்கு ஆதாரமாக புறஜாதியாரின் பெண்களோடு யூத மக்கள் கலப்பு திருமணம் செய்து கொண்டிருந்ததையும் எஸ்ரா கண்டான். எஸ்ரா மிகவும் துக்கமடைந்து அவர்களுடைய பாவங்களை தேவனிடத்தில் அறிக்கையிட்டு அவர்கள் நிமித்தம் வேண்டுதல் செய்தான். எஸ்ரா இந்த மனிதரை எல்லாம் பகிரங்கமாக மனம் திரும்புதலுக்கு நடத்தி மறுஜாதியான பெண்களோடு இருந்த திருமண இணைப்பை விலக்கிவிட்டதோடு இந்த புஸ்தகம் முடிவடைகிறது. அடுத்ததாக எஸ்ரா புஸ்தகத்தின் சிறப்பு அம்சங்கள் பற்றி பார்க்கலாம். 4 பிரதானமான சிறப்பு அம்சங்கள் எஸ்ராவின் புஸ்தகத்தை சிறப்பு செய்கின்றன. முதலில் எஸ்ரா, நெகேமியா ஆகிய புஸ்தகங்கள் மட்டுமே சிறையிருப்பில் இருந்து பாலஸ்தீன தேசத்திற்கு திரும்பி வந்த யூதர்களை பற்றி வேதத்தில் உள்ள வரலாற்று குறிப்பாகும். இரண்டாவதாக எஸ்ரா புஸ்தகத்தின் 2 பிரிவுகளுக்கு இடையில் 60 வருடங்கள் கொண்ட ஒரு வரலாற்று இடைவெளி உண்டு. அதுதான் எஸ்தர் சம்பவம். ஆகவே இந்த முழு புஸ்தகம் சுமார் 80 வருடங்களை உள்ளடக்குகிறது. மூன்றாவதாக தேவன் தமது வார்த்தைகள் நிறைவேற்றப்படுகிறதை காண எவ்வளவு கவனமுள்ளவராக இருக்கிறார் என்பதை எஸ்ராவின் புஸ்தகம் தெளிவாக எடுத்து காட்டுகிறது. தமது ஜனங்களை தங்களின் தாய்நாட்டிற்கு கொண்டு வருவதற்காக தேவன் பெர்சிய ராஜாக்களின் இருதயங்களை ஒரு நீரோடையை போல இரக்கம் காட்ட வழி நடத்தினார். நான்காவதாக தேவனுடைய கட்டளைகளை மீறி யூத மனிதர்களும் ஆசாரியர்களும் உட்பட அவிசுவாசம் உள்ள புறஜாதி பெண்களை திருமணம் செய்து கொண்டிருந்ததை எஸ்ரா கையாண்ட விதமே. முதலில் தேவன் தமது ஜனங்கள் எந்த அளவில் புறஜாதியாரை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை இது விளக்கி காட்டுகிறது. இரண்டாவதாக தேவ ஜனங்களின் மத்தியில் புற்றுநோய் போன்ற சமரசத்தை எதிர்கொள்வதற்காக சில சமயங்களில் தேவன் தீவிர அறுவை சிகிச்சையை உபயோகிக்கின்றார். உடன்படிக்கையின் ஜனங்களுடைய முதன்மையான அழைப்பு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாக இருக்க வேண்டும் என்பதே. எஸ்ராவின் நடவடிக்கை அவர்களுக்கும் ஏன் நமக்கும் கூட அதை நினைவூட்டுகிறது. அவர்கள் புறஜாதியினருடன் கலந்து ஒரு புதிய இன மக்களாக மாறிவிடக்கூடாது என்பதை முக்கியப்படுத்தியுள்ளது. அடுத்ததாக புதிய ஏற்பாட்டில் நிறைவேற்றம் பற்றி பார்க்கலாம். மனம் போன போக்கில் அலைந்து திரிந்த தமது ஜனத்தை மீண்டும் முன்பிருந்த நிலைக்கு கொண்டு வருவதற்கு எப்பொழுதும் தேவன் வாஞ்சியுள்ளவராக இருக்கிறார் என்பதை எஸ்ரா புஸ்தகம் வெளிப்படுத்துகிறது. அவருடைய வழிகள் விசுவாச மறுதலிப்புக்குரிய நியாய தீர்ப்பை மாத்திரமல்ல, அவர்களை மீண்டும் திரும்ப ஒன்று சேர்த்து விசுவாசமுள்ள மீதியானவர்களுக்கு நம்பிக்கையை அளித்து இறுதி காலத்தில் அவர்கள் மூலம் மீட்பின் நீரோட்டத்தை தேவன் நடத்துகிறார் என்பதை இது காண்பிக்கிறது. இந்த கொள்கை புதிய ஏற்பாட்டிலும் காணப்படுகிறது. எப்படி என்றால், விசுவாசம் உள்ள மீதியான யூதர்களில் ஒரு பகுதியினர் இயேசுவை தம் மேசியாவாகி ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டனர்.
ஆதி திருச்சபையில் மீட்பு முக்கிய நீரோட்டமானது. மீட்பு என்கிற நீரோட்டம் விசுவாசமற்ற யூதர்களிடம் இருந்து வாய்க்கால்களாக நம்மை போல புறஜாதியர் பக்கமும் திருப்பி விடப்பட்டுள்ளது என்பதை இதில் காண்கிறோம். இதுவே எஸ்ரா புஸ்தகத்தின் முன்னுரை. இதன் பின் இந்த புஸ்தகத்தை நீங்கள் வேதாகமத்தில் வாசிக்கும் போது எளிதாக தெளிவாக புரிந்து கொள்ள இது உதவும் என்று நம்புகிறேன். மேலும் பல வேதாகம தகவல்களை அறிய நம் பைபிள் விஸ்டம் தமிழ் என்கிற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்களோடு இணைந்திருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.